ஆன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நலகமே இந்த நொடி வரைக்கும் மங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் மூச்சு விட வைத்த உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லலாம். 18/11/2024 கிட்டக்கிட என்று நவம்பர் மாதம் இந்த ஓடி செல்கின்றது. மீண்டுமாக எல்லோருக்கும் இனிய பொழுது ஆளாக அமைய வாழ்த்துக்களை மீண்டும் விட்டபடி முதலில் சிந்தனை நேரம், தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதம் என்ன மாதம் என்று அவர்களுக்கான பாடல்கள் கவிதைகள் வரும் மாதமாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு பாடலை தர வருகின்றார் தவமலரக்கா வசந்தா ஜெயசனுர வரிகளோடு. அதனைத் தொடர்ந்து பொருட்சொல்லை தொடர்ந்து வருகின்றது வாழ்த்து மன்னிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து வாழ்த்து நேரம், தொடர்ந்து பொருட்சொல், அதனைத் தொடர்ந்து தினக்கவி இருக்கின்றது. 10 மணிக்கு ஜெயானார் அவர்கள் தொகுப்பாட்டு இடம்பெறும் அறிவு களஞ்சியம் இடம்பெற்றுக் கொள்ளும். மாலை நிகழ்ச்சிகள் வழமையைப் போலவே 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். வாசிப்பெரும்பூரை எறும்பு ஆற்றலும் அறிவும். அதனைத் தொடர்ந்து என்ன இருக்கு தொடர்ந்து 6 மணிக்கு அதற்கிடையில் வருவதைத்தான் கேட்கின்றேன். 5:30 இவர் 6க்கு ஹபிஷாவின் சாதனை மனிதர்கள் 2 தோப்பாளர்கள் அன்று 3 அல்ல இல்லையா 6:30க்கு நிறைவடையும். 7 மணிக்கு போல சமூக நிஜங்கள் தோப்படி விஜய் போஸ் அவர்கள் தொடர்ந்து சன்ரைசின் செய்திகள் இடம்பெற்றுக் கொள்ளும். மாலை நிகழ்ச்சியில் வாசிப்பார் ஒரே எறும்பு ஆற்றல் மறைவும் இவரின் ஹபிஷாவின் சாதனை மனிதர்கள் இடம்பெற்றுக் கொள்ளும். நன்றி, வணக்கம். ஆரம்பமாக சிந்தனை நேரம் பாருங்க. பாலமேல் பிள்ளையர்களே வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நலம் உற்சாக. நீங்க நலம் தானே? நாங்களும் அதே நலம் உற்சாகம் இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி முதற்கன் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற ஈஸ்வராஜனுக்கு இதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை தெரிந்து கொண்டு உங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பிரன்சத்துக்கிற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் ஏசப்பாதாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சந்ததி சந்தானங்களை மனநலத்தனையா பிரித்தியோடு சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி நடுவதற்கு கரவட்டி மேற்கு வேடு பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ நிஜத்தோட இலக்கம் 396 என்று சொல்லிக்கொண்டு வளர்வு போல ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 12-25 முடிய பழைய ஏற்பாட்டில் 871வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குழுவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே தொம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே
நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதில் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதுமில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாடகனும் தன் ஆட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்ற மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருத்தத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவரோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இடையாகும். என் பரிசுத்த பர்வதமங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடு உண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இடையாகும். என் பரிசுத்த பர்வதமங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடு உண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு சோதி 66ஆம் அதிகாரம் சொல்லிக்கொண்டு ஒரு பாட்டு. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு போகிறோம். உங்க ஊழியம் நாம் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென். உங்க ஊழியம் நாம் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. என் ராஜனே என் இயேசுவே, எம் ராஜனே எம் இயேசுவே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நாம் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை சோர்வு நீங்க மன்னிக்கணும், எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் உம்மை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் உம்மை அசைப்பதில்லை.
உங்க ஊழியம் நாம் ஏன் கலங்கணும், அடைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நாம் ஏன் கலங்கணும், அடைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அன்பான நாகப்பணி, மீண்டும் இந்த புதிய நாளை கலந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி அம்சத்து வந்தாயா. எல்லோரும் உங்களோட பிள்ளைகளாச்சா, எல்லோரும் போக்கிலும் படத்தில் உங்களோட பிரச்சனை, உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு அணு வினாடியும் கூடவே இருந்து ஆசிரியத்து வருவதை ஜெபிக்கிறேன் தாச்சா. அப்படியே நீங்கள் பார்த்து வருவமைக்காம ஆசி பறித்து வருவமைக்காம கோடி நன்றி பண்ணி தோத்திரம் தாய் தோத்திரம் எல்லோரையும் ஆசிரியங்க வழிநடத்து. அதுக்கு அந்த சொல்றேன் தாஜா. மற்றும் உங்களது பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, சென்று இருக்கின்றார்களோ, வழி நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பரிசுத்தமிழ் நகரம் அவர்களோட கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புலன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளையினோட அவருடைய அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுக்க ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி எத்தினவங்க நீங்கள் பார்த்து வருவமைக்காகவும் இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்த போறமைக்காகவும் கோடான கோடி நன்றிதாய். கொஞ்சம் இதோடைய வாசுதேங்க ராஜா. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூரிய செய்வின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வம் அல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தாப்பனை குடும்பங்களின் நிறைவா ஆஸ்பதிங்க சேவையை கட்டிங்கராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே. மற்றும் தாப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது பாதுகாப்பின் தரம் அவன் கூட கொஞ்சம் ஜெபிக்கிறேன் தாச்சா. அப்படிங்கிறதையும் அவன் பாதுகாப்பு கோடி அனுதாப்பனே. அதுக்கான அனுதாப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைப்பிட்டையும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவங்க ஜெபிக்கிறேன் தாப்பனே. சகோதரி விடப்படுங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. எல்லோருக்குமான பிரார்த்தனைகளுக்கும் உங்கள் குடும்பம் சுகமாக இருக்க எங்களது பிரார்த்தனைகளும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டிஎம் சால்ஸ்னா அல்லது யாராவது ஒருவர் வரலாம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த வேளையிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வேலு பிள்ளை அவர்களுக்கும், இசையவிருக்கின்ற திருமதி ஜியா நடேசன் அவர்களுக்கும், திரையிலே நாம் காணும் தவமலர் கலிவராஜன் மற்றும் அவர்களுக்கும், இதை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். இந்த தளத்திலே என்ன செய்கின்றோம்? இதயத்துடன் தொடர்பு கொள்ளும் தகவல் தொடர்பாளர் பணியினை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தகவல் தொடர்பாளர் பணி என்பது ஓர் அழைப்பு, மறைப்பணி, படைப்பாற்றல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வழியாக கிடைக்கும் வழிமுறைகளை அறிவாற்றலுடன் பயன்படுத்துவது ஆகும். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இதயத்துடன் தொடர்பு கொள்ளுவது பெரும் பணியாக இருக்கின்றது. நான் கிறிஸ்தவன், கத்தோலிக்கன், இன்னும் ஒருவர் சைவர், இன்னும் ஒருவர் இஸ்லாமியர். இவர்கள் மூன்றும் தேடுகின்ற ஒரே இறைவனை நாம் உடன் பிறந்தவர்கள் என்னும் மனநிலையுடன் இணைந்து செல்லுகின்ற காலத்தினை தற்பொழுது இறையியல் விரித்து நிற்கிறது. இது மிகச் சிறப்பான மற்றும் பெரிய பணி. இதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி தொடர்பாளர்கள் ஒவ்வொருவரும் கருத்தியல் சித்தாந்தங்கள் என்னும் உயர்ந்த சுவர்களுக்கு அப்பாலே இணைப்பின் பாலங்களை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் திருத்தந்தை. அதாவது வேறுபாடுகளை உருவாக்கும் கலாச்சாரம் இது என்னுடைய முறை அல்ல, அவர்கள் செய்யட்டும் என்று கை கழுவுகின்ற, வேதனை தருகின்ற கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. திரு அவை என்று சொல்லப்படுகின்ற இந்த இறையியல் சபையிலே நாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்து சமூக வாழ்வின் ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் கிறிஸ்துவில் நம்மை கவர்கின்ற மற்றும் ஈர்க்கின்ற இறை அன்பை வாழ்விலே எதிரொலிக்க செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம்.
கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், அழைக்கின்றார், மன்னிக்கின்றார் என்பதை உணரும் போது நாம் திரு அவையாக மாறுகின்றோம். எனவே ஒன்றிணைந்து ஈடுபாட்டுடன் உழைக்கவும், புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளவும், புதிய பாதைகளில் பயணிக்கவும், டிஜிட்டல் அதாவது எண்ணிம சூழலில் வாழவும் அச்சமடைய வேண்டாம். இயேசுவின் அன்பை பிறருக்கு எடுத்துரைக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார். சமாரிய பெண் நிக்கோதேமு, விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண், பார்வையற்ற பார்த்திமேயு போன்றவர்களை அவர்களது துன்பம், கவலைகள் மற்றும் கவனிப்போடு இயேசு சந்திக்கிறார். அவரை போல நாமும் பிறரை சந்திக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்துகிறார். இயேசுவினுடைய அன்பை சந்திப்பதன் வழியாக உடன் பிறந்த உறவுகளை உருவாக்குவதற்கும், ஒவ்வொரு மனிதனின் மாண்பை அங்கீகரித்து நமது பொதுவான இல்லத்தை ஒன்றாக கவனித்துக் கொள்வதற்கான திறனையும் நாம் பெறுகின்றோம். இயேசுவின் இதே அன்பை இரக்கம் மற்றும் பிறரன்பு செயல்கள் வழியாக காயம் பட்ட இந்த உலகிற்கு எடுத்துரைக்க உதவுவோம். போர்கள், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், நுகர்வோர், மனித விரோத தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றிலே இவற்றிற்கு மத்தியிலே தப்பி பிழைக்கின்ற உலகம் மிக முக்கியமானதும் அவசியமானதுமான இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இன்றைய நாள் அழைப்பு தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த நேரத்திலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த தளத்திலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற உள்ளங்கள், வயோதிப சாலையிலே வாசலிலே வந்து நின்று என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா, ஒரு தொலைபேசி அழைப்பாவது எடுக்குமா என்று ஏங்கி நின்று அவைகள் கிடைக்காமல் அழுது கொண்டு செல்லுகின்ற பெரியவர்கள், முதியவர்கள், இன்றைய தினத்திலே இறந்தவர்களுக்காக கரம் குவித்து நிற்பவர்கள், இன்றைய தினத்திலே இந்த தகவல்கள் ஊடாக இன்றைய இந்த தளத்திலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும் இறையாட்சியின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க, இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியும் அருளும் அளிக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெயநரசனர், வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமூர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கும் நான் ஜெயமந்தி ஜியானடேசன். கார்த்திகை மாதம் எங்களை விட்டு பிரிந்து அனைத்து ஆன்மாக்களுக்கு நாங்கள் உரை வேண்டுதல் செய்வோம். கிறிஸ்தவ நற்சிந்தனை பொதுக்காலத்தின் 13ஆம் வாரத்தின் கண்ணாடியை போடுங்க. இதெல்லாம் கண்ணாடி பழக்கத்துக்கு வருது இல்லை. இல்லை, அது கொஞ்சம் வாங்குது வாடி, இந்த கண்ணாடி மாத்தோடும் கிடக்கு. ஓகே, தெரியல, சும்மா வாசிக்கிறேன் இது வாசிக்கிறேன் நல்லது மாதிரி கூட. அப்படியா? ஓகே, ஒரு தரம் பாருங்க, கொண்டு போய். பொதுக்காலத்தின் 13ஆம் வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. விசுவாசத்தின் விழுமியங்கள் வித்தாக வாழ்க்கையில் விதைக்கப்படும் போது வாழ்க்கையின் தரமானது தானாகவே உயர்த்தப்படுகின்றது. பார்வையுள்ள பிச்சைக்காரனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாத அன்றைய பலஸ்தீன சமுதாயத்தில் பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரன் நிலை எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக கொடுமையிலும் கொடுமையாகத்தான் இருக்க முடியும். பார்வையற்றவர்கள், தொழுநோயாளர் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களை இவர்கள் இறைவனின்
சாபத்துக்கு உள்ளானவர்கள் என்று தரம் பிரித்து பார்த்த சமுதாயம் அது. பார்வையுள்ளவர்கள் பார்வையற்றவர்களாக வாழ்ந்த சமுதாயத்திலும் பார்வை முழுமையாக இந்த பிச்சைக்காரன் இழந்தது. இந்த பிச்சைக்காரன் இயேசு அவனை கடந்து செல்கின்றார் என்பதை அறிந்து கொண்டு அவரின் உதவியை நாடி முழு பார்வை பெறுகின்றார். பார்வையற்ற இந்த மனிதரின் வாழ்வில் இயேசு என்பவர் யார் என்ற விதியானது ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் மற்றவர்களின் அதட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் மக்கள் இயேசுவை முழுமையாக பார்த்து அறிந்திருந்தும் பார்வையற்றவர்களைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இயேசுவை பின்பற்றி நாமும் பல நேரங்களில் பார்வையற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் இயேசு மீது கட்டி எழுப்பப்படவில்லை என்றால் உலகின் பலவீனங்களினால் ஏமாற்றப்படுவோம். விசுவாச வாழ்வு என்பது போராட்டமானது, சவால் நிறைந்தது. விசுவாசத்தினால் வாழ்க்கை தொடங்கி நாங்களும் வழிநடத்த பழகிக்கொள்வோமாக. பூஜைக்கு மலராயாகிட வந்தோம், புண்ணிய நதியில் குளித்திட வந்தோம். சங்கொலியாய் சங்கீதமாய் உள்ளம் மகிழ்ந்திட, செண்பகமாய் செவ்வந்தியாய் வேள்வி மலர்ந்திட, அருளின் விருந்து உண்டு அன்பின் விருது கொண்டு, அடிமை மகிழ்ந்திடவே மலரை கொய்து வந்து, மாண்பின் பீடம் வைத்து புதுமை அடைந்திடவே புனிதம் நிறைந்திடவே. பூஜைக்கு மலராயாகிட வந்தோம், புண்ணிய நதியில் குளித்திட வந்தோம். நன்றி, வணக்கம். கலைவாணிமோ. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ஞான் சொல்லலே என்ன இவ்வளோ களைப்பு? சாப்பிடலையா? கணக்குறீங்க காலையிலேயே. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வாருங்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக. நீங்கள் எப்படியோ? நாங்களும் உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1534 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனை. இன்றைய நமது வாழ்க்கை மாற்றம் பெறுவதற்கு ஒரு வினாடி, ஒரு வாய்ப்பு போதும். நாம் எங்கோ சென்று விடுவோம். ஆனால் நமது வாழ்க்கை வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயம் நமது வாழ்வு ஒளிரக்கூடியதாக இருக்கும். இடைவிடாத நம்பிக்கையான, தளர்ச்சியற்ற, விடாமுயற்சியான, சோர்ந்து போகாத, ஓய்வில்லாத, இடைவிடாத நம்பிக்கையான, தளர்ச்சியற்ற, விடாமுயற்சியான, சோர்ந்து போகாத, ஓய்வில்லாத, இது போன்ற வார்த்தைதான் நமது விசுவாச வாழ்வைக்கு ஒளியூட்டக்கூடியவை. இந்த வார்த்தைகளை நாம் மதிப்பீடுகளை கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்தால் நமது வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. இன்று நாம் பார்க்கும் இந்த பார்வையற்ற மனிதன் இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். இறைவன் எப்போதும் நம் தேவைகளுக்கு முக்கியத்துவம் தருகின்றார். நமது தேவைகளை நிறைவேற்ற அவர் ஒருபோதுமே தயங்கியது இல்லை. இயேசுவிடம் இறந்து நின்ற மனிதரிடம் உம் நம்பிக்கை உம்மை குணமாக்கியது என்ற அந்த சொல் அம்மனிதருக்கு பார்வை தந்தது. அவரும் இயேசுவை புகழ்ந்து கொண்டே பின்பற்றுகின்றார். அவர் நாமும் புதிய பார்வை பெற வேண்டும். பார்வை தெரிந்தும் சில சமயங்களில் நாம் பார்வையற்றவர்கள் போல் நடந்து கொள்கின்றோம். நம் அகக்கண்களுக்கு தெளிவாக தெரிகின்ற உண்மைகளை கூட மறுக்க நாம் தயங்குவதில்லை. சில உண்மைகள் நமக்கு கசப்பாக தோன்றுகின்ற போது அவற்றை பார்க்க நம் கண்கள் மறுக்கின்றன. நம் கண்கள் நன்றாகத்தானே இருக்கின்றன என நினைத்து சில வேளைகளில் நமது பார்வையற்ற நிலையை மூடி மறைக்கின்றோம்.
ஆனால் நம் அகக்கண்களை திறந்து பார்த்தால் உண்மையிலேயே நாம் கடவுளின் பார்வையை பெறாமலே இருக்கின்றோம். நாம் பார்வை பெற வேண்டும் என்றால் நமது குறுகிய பார்வைகளை அப்புறப்படுத்திவிட்டு அகல கண்களை திறந்து வைப்போம். இறை அருளை தினமும் நாடுவோம். அகப்பார்வையும் புறப்பார்வையும் பெற்று மகிழ்வுள்ளவர்களாய் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அருட்கரம் தேடியுன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளின் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆறுதல் தேடும் இதயங்களும் அன்பினை தேடி அலைகின்றன. ஆறுதல் தேடும் இதயங்களும் அன்பினை தேடி அலைகின்றன. தேற்றிட விரையும் என் தலைவா உன் தெய்வீக கரம் தானே எமை தேற்றும். ஓடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க. கோடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க. நாளுமே அன்பாய் காத்திடு முந்தன் அருட்கரம் தேடியும் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளின் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் என்று பண்ணிக்கொண்டு திருமதி வாழ்ந்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் இறந்து போன ஆன்மாக்களுக்காக செலுத்தோம். எம் மத்தியில் இருந்தும் எங்கள் குடும்பங்களில் இருந்தும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் உலகெங்கும் நாளாந்தம் விபத்துக்களாலும் இயற்கையின் சீற்றங்களினாலும் நோய்களினாலும் இறந்து போன எல்லா ஆத்மாக்களின் இதயம் ஆன்மாக்களுக்கும் மற்றும் எங்கள் தாயக மண்ணிலே விடுதலைக்காக போராடி தங்கள் இன்னுயிரை மாய்த்த அந்த மாவீர போராளிகளுக்கு ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய சாந்தியை அளித்து இறைவா உமது பேரின்ப வீட்டில் அவர்களை என்றுமே நினைத்தெல்லும் முடிவில்லாத ஒளி அவர்களுக்கு என்றுமே பிரகாசித்து உமது அன்பின் நிழலில் அவர்கள் அமைதியில் உழைப்பார்வார்களாக ஆமேன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த வேண்டல் இவை சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் எல்லோரையும் வேண்டி விடைபெறும் வேளையிலே எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். அவர்களே நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். ஆம், என்று ஐயாவிற்கான புது இது கொடுக்க இல்லை. நான் இப்போ தான் யோசிக்கிறேன். ஆன்மீக பாலம் இருக்கு இல்லையோ, அதான் ஐயாவை காணும். சரி, இல்லை இருக்கு ஐயாவுக்கு. ஐயாவுடைய இது நான் அவருக்கு கொடுக்க இல்லை பாஸ்போர்ட். சரி, நன்றி வணக்கம். இரவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். அணிந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். தமிழக்கா ஒரு நிமிஷம் தாங்கும். நான் ஐயா கிட்ட கொடுத்துட்டு ஓடியாரேன். அதான் ஐயா யோசிச்சு கொண்டே இருக்கிறேன், காண இல்லை. இருக்குமோ பார்ப்போம். இல்லைங்க வா ஒரு நிமிஷம்.
ஓகே, பார்ப்போம் ஐயா வருகின்றார் அன்று. அதற்கிடையில் அது என் பக்க தவறு தான், நான் மறந்துட்டேன். சரி, ஐயா பழசில் ட்ரை பண்ணிட்டு இருப்பார் இல்லையோ. நன்றி. நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனை நேரத்தை எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நினைவு